கேஸ் சிலிண்டர்லேருந்து வர டியூப்பில் கேஸ் லீக்கேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சோப்பு தண்ணீரை வந்து அந்த டியூப் மேலே தடவி பாருங்கள். கேஸ் லீக் ஆகிற இடத்துல வந்து ஏர் பபிள்ஸ் வரும். வசம்பு வேப்பங்கொட்டையை ரெண்டுத்தையுமே வந்து பொடி செஞ்சு பட்டுப்புடவை வச்சிருக்க இடத்துல வந்து தூவினீங்கன்னா பூச்சி அரிக்காது. உங்கள் வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா சோற்று கற்றாழையை வெட்டி வந்து வீட்டில் கட்டி வச்சிட்டிங்கன்னா கொசு தொல்லையே இருக்காது. குளிர்காலத்தில் வந்து ரொம்ப தூரம் வந்து பைக்கில் வந்து பயணம் போகிறீங்கன்னா காதில் கொஞ்சமாக பஞ்சை அடைச்சிட்டு போங்க. அப்போ தான் ஜலதோஷம் காது வலிலாம் வராமல் தவிர்க்கலாம். நைட்டு சமையலறையில் வந்து 0 வாட் பல்பை வந்து எரிய விடுங்க. அப்போ தான் கற்பாம்பூச்சி வேறு பூச்சி தொல்லை இருக்காது. அயன் பாக்ஸோட அடிப்பகுதி வந்து கருப்பாயிடுச்சுன்னா ஒரு பேப்பரில் டேபிள் சால்ட்டை வந்து தூவி அது மேலே வந்து அந்த அடிப்பகுதியை வச்சு தேய்ங்க. கருப்பெல்லாம் மறைஞ்சு பளபளப்பாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் உள்ளார வந்து அழுக்கு இருந்துச்சிங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் கலந்து அந்த இடத்த துடைச்சிங்கன்னா அழுக்கு போயிடும்.